வெல்கம் டு மனோன்மணி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைய தினமணி செய்தித்தாளில் முக்கிய குறிப்புகளை பார்ப்போம். பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்வு. ஆமாம், கடந்த ஒரு 2 மாதங்களாக பெட்ரோல் விலை 2 மாதங்களாக அல்ல, ஒரு 3 மாதங்களுக்கும் மேலாகவும் பெட்ரோல் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் மேற்காசிய போர் தான். இப்போ விலை உயர்வுக்கு ஏன் காரணம்? மேற்காசிய போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை உயர்ந்துள்ளதால் ஏற்பட்டுள்ள இழப்பை ஈடு செய்ய இந்த விலை உயர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பெட்ரோலிய அமைச்சக இணைச் செயலர் சுஜாதா சர்மா. ஒரு முக்கியமான குறிப்புகளை மட்டும் பார்ப்போம், அதை மட்டும் அப்படியே காது கொடுத்து கேட்டுங்க. நெக்ஸ்ட் பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பு E20 கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் கச்சா எண்ணெய் இறக்குமதியை சற்று குறைக்க முடியும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது கச்சா எண்ணெய் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா, நம்ம இந்திய நாட்டில் பெட்ரோலில் என்ன பண்ணுறாங்க, எத்தனால் 20% மிக்ஸ் பண்ணுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெட்ரோல் கச்சா எண்ணெய் கொள்முதல் குறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓகே, சென்னை உச்ச நீதிமன்றத்துக்கு 19 நீதிபதிகள். ஸோ பார்த்தீங்கன்னா அரசு நீதிபதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு 19 நீதிபதிகளை நியமிப்பதற்கான முன்மொழிவுக்கு உச்சநீதிமன்ற கொலிஜியம். ஸோ உச்சநீதிமன்ற கொலிஜியம் என்பது நீதிபதிகள் தேர்வு குழு அப்படின்றத இன்னொரு பேரும் சொல்லலாம், ஒப்புதல் அளித்துள்ளது. 19 நீதிபதிகள் சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு. அடுத்தது உச்சநீதிமன்ற கொலிஜியம் என்பது என்னன்னா, இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மற்றும் நீதிபதிகளாக நியமிக்க தகுதி பெறுவோரை தேர்வு செய்யவும் இடமாற்றம் செய்யவும் பதவி உயர்வு வழங்கவும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற அமைப்பாகும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா உச்ச நீதிமன்றமாகட்டும் உயர்நீதிமன்றமாகட்டும் நீதிபதிகள் ஆகட்டும், ஸோ இங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகளும் சரி, தலைமை நீதிபதிகளும் சரி, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் சரி, அவருடைய பணியிடை மாற்றமும் பணி உயர்வும் வழங்கக்கூடிய ஒரு குழு தான் இந்த உச்சநீதிமன்ற கொலிஜியம். இந்த உச்சநீதிமன்ற கொலிஜியம் மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. இதில் தலைவர் பார்த்தீங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் 4 மூத்த நீதிபதிகள் அடங்கிய 5 பேர் இது இந்த மெம்பராக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஓகே, சின்ன சின்ன முக்கியமான பாவம். எரிசக்தி வளம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார். இவர் தான் எரிசக்தி வளம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார். அதேமாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். அப்படியே அப்பப்போ பார்த்தேங்க. நெக்ஸ்ட்டு தேசிய விளையாட்டு போட்டிகள். ஸோ இந்திய பள்ளிகள் விளையாட்டு கூட்டமைப்பு SGFI சார்பில் 63வது தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் தெலுங்கானா, குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் அண்மையில் நடைபெற்றது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து மொத்தம் 45 அணிகள் பங்கேற்றன. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அதில் 7வது இடத்தை பிடித்துள்ளது. அதில் 55 தங்கம், 58 வெள்ளி, 93 வெண்கலம் என 206 பதக்கங்களை பெற்று தமிழகம் 7வது இடத்தை பெற்றுள்ளது. இந்த SGFI அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய பள்ளிகள் விளையாட்டு கூட்டமைப்பு சார்பில் 69வது தேசிய அளவிலான விளையாட்டு போட்டி. சரிங்களா, மொத்தம் 45 அணி பங்கேற்றுள்ளது. அடுத்தது முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்குவோம். நெக்ஸ்ட் இங்கே பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக அரசு சுற்றுப்பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நெதர்லாண்டிற்கு சென்றிருந்த பொழுது அந்த நாட்டிலுடைய பிரதமர் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கலம் செப்பு பட்டயங்களை அந்த நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக ஒப்படைத்துள்ளது. அதாவது ஆனைமலம், தமிழ்நாட்டை சேர்ந்த ஆனைமலம் செப்பு பட்டயங்களை அந்த நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக ஒப்படைத்துள்ளது. இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெதர்லாந்தில் உள்ள
லெய்டன் பல்கலைக்கழகத்தில் கடந்த 300 ஆண்டுகளாக சிறைப்பட்டிருந்த இந்த செப்பு பட்டயங்கள் மத்திய அரசு மேற்கொண்ட சீரிய முயற்சிகளின் காரணமாகவும் கடந்த 2023 யுனெஸ்கோ அமைப்பு கொடுத்த அழுத்தம் காரணமாகவும் தற்போது விடுவிக்கப்பட்டு இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அப்போ யுனெஸ்கோ அப்படின்றது என்ன சொல்ல வருதுன்னா, இந்த முக்கிய என்ன சொல்றது, வரலாற்று சிற்பமிக்கப்பட்ட அந்தந்த நாட்டை சேர்ந்த நாணயங்கள், கலைப்பொருட்கள் திரும்ப அந்த நாட்டிற்கே தர வேண்டும் என்று யுனெஸ்கோ கொடுத்த அழுத்தம் காரணமாகவும் இது விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் முதன் முதலாக கால் பதித்தது டச்சு கிழக்கிந்திய கம்பெனி தான். ஸோ இது டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். முதலில் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவில் கால் பதித்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டச்சு கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாகையில் வந்திறங்கிய டச்சுக்காரர்களின் வரலாற்று அடையாளமாக இப்போதும் தரங்கம்பாடி கடற்கரையில் அவர்கள் கட்டிய கோட்டை திகழ்கிறது. ஸோ அந்த கோட்டை தரங்கம்பாடி கடற்கரையில் கட்டிய அந்த கோட்டை தான் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி கட்டிய கோட்டை. டச்சு கிழக்கிந்திய நிறுவனம் 17ஆம் நூற்றாண்டில் நாகையில் ஆதிக்கம் செலுத்திய போது, அதாவது 17ஆம் நூற்றாண்டில் ஆதிக்கம் செலுத்திய போது 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சில அரசு ஆவணங்களை கைப்பற்றி நெதர்லாந்துக்கு எடுத்து சென்றது. அந்த காலத்துல 11ஆம் நூற்றாண்டுல என்னது இருந்த ஆவணங்களை 17ஆம் நூற்றாண்டுல என்ன பண்றாங்க, ஆட்சி செய்யும் போது அது எடுத்துட்டு போயிடுறாங்க. சோழ மன்னர்கள் அனைத்து மதங்களையும் அரவணைத்து சென்றவர்கள் என்பது தெரிய வருகிறது. அந்த குறிப்புல என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, அந்த குறிப்பிலிருந்து நம்ம சோழ மன்னர்கள் அனைத்து மதங்களையும் அரவணைத்து, எதுக்காகனாக்கா அந்த ஆவணங்களில் ஒன்று என்ன சொல்லுதுன்னா, ஆனைமங்கலத்தை சுற்றியுள்ள 26 கிராமங்களை நாகை பௌத்த விகாரத்துக்கு ராஜேந்திர சோழன் வழங்கிய தகவலை பதிவு செய்கிறது. சைவனாகிய ராஜேந்திர சோழன் நாகை பௌத்த விகாரத்துக்கு கிராமங்கள் தானமாக வழங்கியதை இந்த செப்பு பட்டயங்கள் கூறுகிறதால், அதாவது பௌத்த விகாரத்துக்கு கிராமங்களையே தானமா வழங்கி இருக்கிறதா அதுல சொல்லியிருப்பார். ஆனா இவர் சேர்ந்தது பார்த்தீங்கன்னாக்கா, இவர் பாத்தீங்கன்னாக்கா சைவன் குலத்தை சேர்ந்தவர். பௌத்த விகாரத்துக்கு என்ன பண்ணியிருப்பாரு, அந்த கிராமத்தையே தானம் பண்ணியிருப்பாரு. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அனைத்து மதங்களையும் அரவணைத்து சென்றவர்கள் என்பது தெரிய வருகிறது. இந்த கலைப்பொருட்கள் கேட்டு பெரும் முயற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 1950ல இருந்து நடந்துன்னு இருக்கு. அந்த நம்ம நாட்டுல இருந்து சுரண்டின்னு போன சில கலைப்பொருட்களை இன்னமும் என்ன பண்றாங்க, 1900 நமக்கு விடுதலை அடைஞ்சு குடியரசு தினம் அமைச்சதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா, எந்தெந்த நாட்டுல நம்ம பொருள்கள் எடுத்துட்டு போனாங்களோ அந்த நாட்டுல நம்ம கேட்டு தான் இருக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா 2014 வரை பாத்தீங்கன்னா வெறும் 13 பொருள் மட்டும் தான் நம்மளால மீட்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகள்ல மட்டும், அதுக்கப்புறம் நடந்த 2014க்கு அப்புறம் முதல்ல பிஜேபி ஆட்சி அமைச்ச அந்த வருடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 பொருளை தான் மீட்டிருக்கோம். அப்போ 2014க்கு அப்புறம் 10 ஆண்டுகளில் 650 கலைப்பொருட்களை மத்திய அரசால் வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளன. குறிப்பாக 550 கலைப்பொருட்கள் அமெரிக்காவில தான் எடுத்திருக்கிறாங்க. மீதி இருக்கிற பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியா, பிரிட்டன், கனடா, சிங்கப்பூர், நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் திரும்ப பெற்றது. அப்போ இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி கடந்த 2014 பொறுப்பேற்ற பிறகு சோழ வம்சத்தை சேர்ந்த 11ஆம் நூற்றாண்டின் நடராஜர் சிலை, 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அர்த்தநாரீஸ்வரர் சிலையும் ஆஸ்திரேலியா முதலாக திருப்பி கொடுத்தது. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அற்புதமான மணற்கல் சிற்பமான பேரட் லேடி சிற்பத்தை ஒப்படைக்குமாறு 2014 கனடாவுக்கு விடுவிக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் கடந்த 2015, அதாவது 2014 கனடாவுக்கு கேட்டிருப்பாங்க, 2015 என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா பேரட் லேடி மணல் சிற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சிற்பத்தை அன்றைய கனடா பிரதமர் ஸ்டீஃபன் ஜே ஹார்பர் பிரதமர் மோடியிடம் ஒப்படைத்தார். 2015 அக்டோபரில் ஜெர்மனி பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் 2015 அந்த வருஷத்துல ஜெர்மனி பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் அந்த நாட்டில் இருந்த மகிஷா சுரமர்த்தினி சிலையை இந்தியா வந்தபோது பிரதமரிடம் ஒப்படைத்தார். மகிஷா சுரமர்த்தினி சிலை. இதே போல் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஸ்ரீ புரந்தான் நடராஜர் சிலை, கனடாவிலிருந்து காசி விஸ்வநாதர்
கோயிலுக்கு சொந்தமான அன்னை அன்னபூரணி சிலை, அமெரிக்காவிலிருந்து சோழர் கால பார்வதி ஸ்ரீதேவி வெண்கல சிலைகள், புத்தர் சிலைகள், செப்பு பட்டயங்கள் என மீட்கப்பட்ட கலைப்பொருட்களின் பட்டியல் நீள்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் பி வெங்கடரமணன். நெக்ஸ்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கேஜி அருண்ராஜ். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கேஜி அருண்ராஜ். நெக்ஸ்ட் இப்போ வந்து வெறி நாய்கள், குணப்படுத்த முடியாத அளவுக்கு நோய் பாதிப்புக்கு உள்ளான நாய்கள், ஆபத்தான தெரு நாய்களை கருணை கொலை செய்ய முதன்முறையாக அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை தீர்ப்பளித்தது. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெருக்கள், பள்ளி, மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் சுற்றி திரியும் தெருநாய்கள் அனைத்தும் பிடித்தும் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு பிடிக்கப்படும் தெருநாய்களுக்கு தடுப்பூசி அல்லது கருத்தடை செய்த பிறகு அவற்றை மீண்டும் பொது இடங்களில் விடக்கூடாது. அவற்றிற்கான பிரத்யேக காப்பகங்கள் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அந்த அனுமதி கடிதத்தில் கூறியுள்ளது. அனுமதி கடிதம், அனுமதி ஆணை அப்படி கூட சொல்லலாம். ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்குவதற்கான அனுமதி மேலும் 1 மாதத்திற்கு அமெரிக்கா நீட்டிப்பு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 17ஆம் தேதி வந்து பிறப்பித்த ஒரு பொது உரிமை எண் 134B என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்க நிதி அமைச்சக வெளிநாட்டு சொத்துகள் கட்டுப்பாட்டு அலுவலகம் வெளியிட்ட உத்தரவுல என்ன சொல்லுதுன்னா, உலக நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி கொள்ள கடந்த 17ஆம் தேதி வரை பிறப்பிக்கப்பட்ட பொது உரிமை எண் 134B இன் கீழான தடை விலக்கு மே 16ஆம் தேதியுடன் காலாவதியான நிலையில் அது மே 18ஆம் தேதி முதல் மீண்டும் நடைமுறைக்கு வரும் வகையில் பொது உரிமை எண் 134C, அது 134B, இது 134C மூன்றாவது முறையா திரும்ப என்ன பண்றாங்க, விலக்கு அளிக்கிறாங்க. அதாவது கொள்முதல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விலக்கு அளிக்கிறாங்க. இது ஏன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய மெயினான காரணம் வந்து உக்ரைன் மீது ரஷ்யா வந்து தொடர் தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொண்டது. இதன் காரணமாக தான் அந்த நாட்டில இருந்து எந்த நாடும் கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொருளாதார தடை வந்து அமெரிக்க வல்லரசு நாடு என்ன பண்ணியிருக்கிறாங்க, தடை விதிச்சிருக்கிறாங்க. சரி, அந்த தடையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய மேற்காசிய போர் காரணமாக கச்சா எண்ணெயை வாங்கக்கூடிய தடையை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அது வந்து தடையை நீக்கி இருக்கிறாங்க. எப்படின்னா 134A, அதுக்கப்புறம் B, அதுக்கப்புறம் C, மொத்தம் 3வது முறையா இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, கச்சா எண்ணெய் அதை வந்து ஜூன் 17ஆம் தேதி வரைக்கும் இதை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தடை விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் வந்து அணுமின் உற்பத்தியில் தனியார் நிறுவனங்கள். அணுமின் உற்பத்தியில் என்ன பண்றோம், மின்சார தயாரிக்கும் இல்லையா. இப்ப அணுமின் உற்பத்தியில் வந்து தனியார் நிறுவனங்கள், இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அணுமின் உற்பத்தின்றது பாத்தீங்கன்னா முழுக்க அரசாங்கம் மட்டும் தான் இப்ப செயல்படுத்தும். அரசாங்கம் மட்டும்தான் அதுல வந்து முழு ஈடுபாடு அடையும். அதுல வரக்கூடிய வருமானம், மேனேஜ்மெண்ட் எல்லாமே அரசாங்கம் தான் பார்த்துக்கும், மத்திய அரசாங்கம். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, மத்திய அரசாங்கம் வந்து தனியார் நிறுவனங்களுக்கும் இதை வந்து என்ன பண்ணலாம், பங்களிப்பு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கலாம், அணுமின் உற்பத்தியில் தனியார் நிறுவனங்களை அனுமதிக்கும் மசோதா கடந்த ஆண்டு டிசம்பரில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. என்னன்னா அதாவது இப்ப இருக்கிற அந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து அந்த மசோதா சட்டமானது. இதற்கு இந்தியாவை உருமாற்றுவதற்கான அணுசக்தி நிலையான பயன்பாட்டு மற்றும் மேம்பாட்டு சக்தி சட்டம் 2025 அன்று பெயரிடப்பட்டது. இதுக்கு பேர் என்னன்னா, இந்த தனியார் நிறுவனங்களை வந்து அனுமதிக்கும் மசோதா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவை உருமாற்றுவதற்கான அணுசக்தியின் நிலையான பயன்பாடு மற்றும் மேம்பாட்டு சட்டம், இதுக்கு சாந்தின்னு சொல்லுவாங்க இந்தியில, சாந்தி சட்டம் 2025 என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் மூலம் அரசின் வசம் மட்டுமே இருந்த அணுமின் உற்பத்தியில் தனியார் நிறுவனங்களும் ஈடுபட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா, சரி, ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்த்துக்குவோம். இவர் வந்து விளையாட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆதவ் அர்ஜுனா, விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்
ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இது ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறாங்க. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கேஜே அருண்ராஜ் பார்த்துருந்தோம். சாய்குமார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாய்குமார் வந்து தலைமைச் செயலர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் அவர் தான் ஹெட்டு. சாய்குமார் தலைமைச் செயலர் வந்து சாய்குமார். அவ்வளோதாம்மா. தேங்க்யூ.